அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான சிக்கன் கப்ஸா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பூண்டு இஞ்சி நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, ஒரு பெரிய கேரட்டை திருக்கி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஜாதிக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4-5 மீடியம் சைஸ் அளவு உள்ள பட்டை, ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாதிக்காய், இது கூடவே 2 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. 50 கிராம் பாதாம் ஊற வச்சுட்டு அதோட ஸ்கின் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 3 உலக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 தக்காளியை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ட்ரைட் லெமன் இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். நமக்கு இங்கே கிடைக்காது. ஸோ லெமனோட தோலை இந்த மாதிரி திருகிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இண்டஸ் வேலியோட 8.2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை உருளி தான் எடுத்திருக்கேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 12% ஆஃபர் கிடைக்கும். அந்த பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு அதில் நம்ம உரிச்சு வச்சுருக்க பாதாமை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க 6 வெங்காயம் போட்டுட்டு வதங்குறதுக்காக விட்டுறலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துட்டு அதை காய்கிறதுக்காக வச்சு விட்டுறலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் அந்த லெமனோட தோல் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம திருக்கி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். சிக்கன் இந்த மாதிரி தை பீஸோடு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடும். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேரட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. சிக்கன் ஒரு 80% நல்லாவே குக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி காய வச்சுருந்தோம் இல்லையா உலக்கி, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுருங்க. சிக்கன் நல்லா சூப்பராகவே வெந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் போட்டு மூடி போட்டு விட்டுடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஏதாவது தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவல் ஆயிடுச்சு. பழைய தோசை தவா மேலே இந்த உருளையை வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். சிக்கன் எல்லாமே நல்லா சுட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சார்கோல் எடுத்துட்டு அதை நல்லா தீயில காட்டுறதுக்காக வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம தம் போட்டிருந்தோம் இல்லையா, கரெக்டாக 15 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன், பொரிச்சு வச்சிருக்க பாதாம் போட்டுட்டு குட்டியாக ஒரு பவுல் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய், சூடாக இருக்க சார்கோல் போட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்மன்னு சிக்கன் கப்ஸா சூப்பராக ரெடி. இந்த சிக்கன் கப்ஸா கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்ற அந்த டேங்கியான சட்னி தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.